இப்ப எல்லாருக்கும் ஏபிசிடி லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும் தானே. ஏபிசிடில டோட்டலி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு தெரியும் தானே. டோட்டலி 26 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 26 லெட்டர்ஸ்ல இங்க டீச்சர் கொஞ்சம் லெட்டர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னென்ன லெட்டர்ஸ் என்று சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ இருக்குதா? இல்ல, ஏ இல்ல. பி சி டி இருக்கு. இ இருக்குதா? ஈயும் இல்ல. அப்ப நான் எழுதாததுகள் எல்லாம் ஸ்மால் எழுதுறேன். கவனமா போர்டை பாத்துக்கோங்க எல்லாரும். லிசன் கேர்ஃபுல்லியா. இட்ஸ் a basic of English. இட்ஸ் ரொம்ப கடும் பேசிக். ஏ அப்படியே ஹைட் ஆயிட்டார், ஒழிச்சிட்டார். இப்ப ஏ வந்துட்டார். ஓகே, பி சி டி இ எஃப் ஜி ஹெச். ஐய காணலையே, எங்க ஐ? ஐய போய் ஒழிச்சிட்டார். அவரும் சரியான நோட்டி. அப்ப அவரையும் கூப்பிடும். ஐ ஓடி வாங்க, நான் வந்துட்டார். இந்த நோட்டி லெட்டரும் ஓடி வந்துட்டு. ஜே கே எல் எம் என். ஓ இல்ல, ஓவும் சரியான நோட்டி. இப்ப அவரும் ஓடி வந்துட்டார். ஓ பி கியூ ஆர் எஸ் டி. யூ. யூ இல்ல. இப்ப யூவையும் கூப்பிட முடிவா? யூ அதுவும் சரியான நோட்டி. அதுவும் போய் ஒளிஞ்சுக்கிட்டு. யூ. ஓவும் சரியான நோட்டி. ஏ நாட்டி. இ ஐ. அப்ப ஏ இ ஐ ஓ யூ. வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட். இதுல யார் யாரு நோட்டி லெட்டர்ஸ் சொன்னா இந்த ஏயும் இ ஐ ஓ யூ அண்ட் 5 இங்கிலீஷ் லெட்டர்ஸ், இந்த 5 இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஆர் வெரி நாட்டி. ஏனண்டா இவங்க எல்லாம் ஒரு சவுண்ட் தான் தருவாங்க. ஆனா இன்னருக்கு AEIOU எல்லாம் 2 சவுண்ட்ஸ் தருவாங்க. இவங்களை தான் சொல்ற வவல்ஸ் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வவல்ஸ் லெட்டர்ஸ் என்று சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்ல போனா உயிரெழுத்துக்கள் நம்ம சொல்லலாம். தமிழ்ல உயிரெழுத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல உள்ள உயிரெழுத்துக்கள் தான் இந்த AEIOU. இவ்வளவும் வவல்ஸ் லெட்டர்ஸ் என்று சொல்ற. இது லாங் சவுண்ட்ஸ், ஷார்ட் சவுண்ட்ஸ் என்று 2 கைண்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் அது தரும். அடுத்தது இந்த AEIOU என்ற இந்த வவல்ஸ் இல்லாமலுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கூட இருக்காது. நீ என்ன ஒரு இங்கிலீஷ் வேர்ட் எடுத்தாலும் அதுல கட்டாயமா ஏ இருக்கும், இ இருக்கும், ஏதோ IOU. இந்த 5 வவல்ஸ்ல ஏதாவது ஒன்று இல்லாமலுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸே இருக்காது. கட்டாயமாகவே இருக்கும். அதாலதான் இவங்க சரியான நோட்டீஸ். அதையும் விட இவங்களுக்கு ஒரு சவுண்ட், ஒரு சத்தம் இல்லை. அவங்களுக்கு 2 சவுண்ட்ஸ் வரும். ஒன்று லாங் சவுண்ட்ஸ், இன்னொன்று ஷார்ட் சவுண்ட்ஸ். அது இங்கிலீஷ்ல AEIOU வவல்ஸ், அத உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதை தவிர இந்த வவல்ஸ் தவிர இருக்கிற மத்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குதான். B C D F G. இது எல்லாம் டோட்டலி 5 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 5ம் AEIOU. இந்த 5ஐயும் சொல்லுவாங்க வவல்ஸ் லெட்டர்ஸ். AEIOU. இந்த 5ம் வவல்ஸ். ரைட்? அந்த வவல் தவிர இருக்க மத்த எல்லா இங்கிலீஷ் லெட்டர்ஸையும் சொல்லுவாங்க கான்சனன்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கான்சனன்ட்ஸ். C கான்சனன்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. ரைட்? மத்த இவங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வவல்ஸ் என்று சொல்லுவாங்க. வவல்ஸ். அப்ப அதெல்லாம் வவல்ஸ், இதெல்லாம் கான்சனன்ட்ஸ் என்று சொல்றது. அப்ப AEIOU இங்கிலீஷ்ல வரக்கூடிய வவல்ஸ். இந்த லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எல்லாம் நம்ம and யூஸ் பண்ணணும். அதை தவிர இந்த கான்சனன்ட்ஸ் அந்த BCDEFG என்று வரக்கூடிய இந்த லெட்டர்ஸ் எல்லாமே டோட்டலி 21 கான்சனன்ட்ஸ். எல்லாம் 21 கான்சனன்ட்ஸ் இருக்குது, 5 வவல்ஸ் இருக்குது. அப்ப டோட்டல் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து 26. அந்த 26ல 5 வவல்ஸ், 21 கான்சனன்ட்ஸ். 21 லெட்டர்ஸ் சொல்லுவாங்க கான்சனன்ட்ஸ். அப்ப 21 கான்சனன்ட்ஸ் இருக்கு, 5 வவல்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த 26 இங்கிலீஷ் லெட்டர்ஸும் வருது. இதுல இந்த வவல்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுற எல்லா வேர்ட்ஸுக்கு முன்னுக்கும் and போடணும். அதை தவிர மற்றது எல்லாத்துக்கும் போடணும், கோமா. ஓகே, இது உங்களுக்கு ஒரு செக்ஷன். அது உங்களுக்கு எப்படி உருவாகுது? ஏன் நாம and போடுவோம், ஏன் போடுவோம், வவல்ஸ் என்ன, அதை ஏன் நாம தனியா பிரிக்கிறோம், அதுக்கு என்ன ஸ்பெஷல், அதுக்கு என்ன சவுண்ட்ஸ் இருக்கு, எல்லா விஷயம் பார்த்து. இது பேசிக்கான விஷயம். ஓகே, இப்ப கொஸ்டின்ஸ் தாரேன். பார்த்துட்டு கட்ட செஞ்சுட்டு காட்டுங்க பாப்போம். டக்குன்னு செய்யுங்க பாப்போம். ஓகே ஓகே, do this question. I'll give 5 minutes. டக்குன்னு எழுதுறீங்க. பிக்சர்ஸ் கீரை தேவையில்ல, பிக்சர்ஸ் தேவையில்ல. உங்களுக்கு அந்த and வழங்குறது மட்டும் தான் தேவை. நீங்க டக்குன்னு it is an umbrella, it's a rose, டக்குன்னு எழுதுங்க பாப்போம். 10 இருக்குது, 10ஐயும் எழுதுங்க. ஓகே, எல்லாரும் சரியா செஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். And I ask Gabi Lakshan on your mic. Gabi. Okay,
Give me the answer. One. First answer. Give me the first answer. It is a rose. It is a rose. And the second answer? It is an umbrella. Very good. Very, very good. But U is a consonant or vowel? U. Vowel. U. Vowels. Very good. And the third answer? It is a mango. It is a mango. It is an igloo. It is an igloo. Very good. Then? It is an apple. It's an apple. And? It is a cat. It is a butterfly. It is an elephant. It is an orange. It is a dog. Okay, very good. Very, very good. Superb. Gabi, you are very smart. Thank you.